அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 20. பேட்டிலும் ஆண்டனியும் தந்தார்கள். ஆண்டனி எதுவும் சொல்லவில்லை. ஜன்னலுக்கு வெளியே முறைத்து கொண்டிருப்பதையே அவர் தொடர்ந்த வண்ணமாயிருந்தார். சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் அவரது அசைவற்ற முதுகை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, வெல், குட் நைட் சார் என்று கடைசியில் சொல்லிவிட்டு கதவு வரை நகர்ந்து விட்டார். ஆண்டனி சுழற்சியாய் திரும்பினார். ஒரு நிமிஷம் பேட்டில் என்றார். சூப்பரிண்டென்டின் கட்டுப்பட்டு அங்கேயே நின்றார். ஆண்டனி ஜன்னலிலிருந்து விடுபட்டார். தனது சிகரெட் பெட்டியிலிருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து அதை கொளுத்தினார். பிறகு ஓரிரு புகைப்பிடித்தலுக்கு நடுவே பேசினார். ஸ்ட்ரேஞ்ச் சமாச்சாரத்தில் நீங்கள் ரொம்ப ஈடுபட்டிருப்பது போல தெரியுது. இஸ் இட்? அப்படியெல்லாம் நான் எடுத்துக்கும் வழக்கம் கிடையாது சார். அது கொஞ்சம் அசாதாரணமான தோணுச்சு, தட்ஸ் ஆல். அந்த ஆள் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல தான் சுடப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லது வேற எங்கேயோ வச்சு கொல்லப்பட்ட பிறகு உடல் மட்டும் அந்த குறிப்பிட்ட ஸ்தலத்துக்கு கொண்டு வந்து போடப்பட்டிருப்பதா நினைக்கிறீங்களா? அவன் வேற எங்கேயோ கொல்லப்பட்டு விட்டு உடல் மட்டும் ஒரு காரில் அங்கு கொண்டு வரப்பட்டிருப்பதா நான் நினைக்கிறேன். நானும் அப்படியே தான் நினைக்கிறேன் என்றார் ஆண்டனி. சொன்ன விதத்திலிருந்த ஒருவித அழுத்தம் டிடெக்டிவை கூர்மையாய் நிமிர்ந்து பார்க்கும்படி செய்தது. உங்களுக்குள்ள ஏதாவது ஐடியா உருவாகியிருக்கா சார்? யார் அங்கே கொண்டு வந்து அவனை போட்டது என்பது பற்றி தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எஸ் என்றார் ஆண்டனி. நான் தான் செஞ்சேன். உழுக்கப்படாத அமைதியும் சாந்தமும் கேட்டவரிடம் இப்பொழுதும் நிலைத்திருந்ததை கவனித்த ஆண்டனிக்கு சிறு எரிச்சல் மண்டியது. இது போன்ற அதிர்ச்சிகளையெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறீங்க பேட்டில். எப்பொழுதும் உணர்ச்சிகளை மட்டும் காட்டாதே. இது எனக்கு ஒரு சமயம் சொல்லித்தரப்பட்ட கட்டளை. இது எனக்கு மிகவும் உபாயகரமாக இருக்கிறது. நிச்சயமா நீங்கள் இந்த கட்டளையின்படி துளி பிசக்காம இருக்கீங்க என்றார் ஆண்டனி. எப்போதாவது ஒரு முறையேனோ நீங்கள் உழுக்கப்பட்டு நான் பார்க்கல. வெல், அந்த முழு கதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா மிஸ்டர் ஆண்டனி கேட். ஆண்டனி 2 இருக்கைகளை இழுத்து போட அவற்றில் ஆளுக்கொன்றாய் 2 ஆடவர்களும் உட்கார்ந்து கொண்டார்கள். போன வியாழனன்று இரவு நடந்தவைகளை நினைவுபடுத்தி சொன்னார் ஆண்டனி. பேட்டில் எண்ணம் கொஞ்சமும் சிதையாது கவனித்து கொண்டார். ஆண்டனி முடித்ததும் அவருடைய விழிகளில் ஒரு தொலைதூர மினுமினுப்பு இருந்தது. அப்படின்னா என்ற அவர், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் அகப்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கு சார் என்றார். மறுபடியும் 2வது தடவை, என்னை கஸ்டடிக்குள்ள வைக்க மாட்டீங்களே? நாங்கள் எப்பவுமே நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுத்து பார்ப்போம் என்ற பேட்டில் கேட்டார். எனக்கு இப்போ புரியாத விளங்காத விஷயம் இதுதான். நீங்கள் எதுக்காக இந்த உண்மையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிங்க? அதை விளங்க வைக்கிறது கொஞ்சம் கடினம் என்றார் ஆண்டனி. பேட்டில், உங்கள் திறமைகளை பற்றி மிக உயர்ந்த கருத்து கொள்ளுமாறு எனக்கு இப்போ அனுபவங்களை கிடைத்துள்ளன. சரியான நேரம் நெருங்கிய உடனே நீங்கள் டான்னு வந்து நின்றுறீங்க. இன்னைக்கு ராத்திரி பொழுதையே எடுத்துக்கங்க. ஆகவே என்னோட இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லாமல் பதுக்கி வைப்பதால் நான் உங்களோட இந்த பிரத்யேக முத்திரையை தேவையில்லாமல் பாதிக்கிறோனோன்னு எனக்கு பட்டது. உங்களுடைய இத்தகைய உயர்ந்த திறமையின் காரணத்தால் எல்லா நிஜங்களையும்
அறிந்து கொள்ளும் மரியாதையை நீங்கள் அடைஞ்சிறீங்க. அது காப்பாற்றப்படணும். நான் என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்கேன். மேலும் குழப்பி எடுத்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் மிஸ்ஸஸ் ரேவலின் நிலை கருதி என்னால் ஒரு வார்த்தை பேச முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ அக்கடிதங்கள் மிஸ்ஸஸ் ரேவலுடன் எவ்வகையான தொடர்பும் கொண்டவை கிடையாதுன்னு நிச்சயமாக நிரூபணமாகிவிட்டதால் அவங்கள இதோட கூட்டு சேர்ப்பதே படு முட்டாள்தனம்னு ஆகிடுது. ஆனால் நான் தான் ஆரம்பத்திலேயே அவங்கள தப்பாக வழி நடத்தியிருக்கேன். இருந்தாலும் கடிதங்களை மறைப்பதற்காக ஒரு பொழுதுபோக்கா அந்த ஆளுக்கு இவங்க பணம் தந்ததா சொன்னதையும் நம்புவதற்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்ட பிறகு கேட்டார், ஆனால் நீங்கள் இதை ரொம்ப சுலபமாக ஏற்றுக்கிறீங்க. யூ சி மிஸ்டர் கேட் என ஆரம்பித்தார் பேட்டில். என் சர்வீஸின் கிட்டத்தட்ட எல்லா அனுபவங்களும் இதுங்களை போன்ற ஆளுங்களுடனே தான் இருக்கு. மேல்தட்டு மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுங்களோட ஏறத்தாழ எல்லாருமே அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டே வாழறாங்க. ஆனால் நாடோடிகளும் மாபெரும் ராஜா வாழ்க்கை வாழறவங்களும் இப்படி கிடையாது. இந்த இரண்டு தினுசானவங்களும் இவனுங்க மண்டைக்குள்ள எது முதல்ல வருதோ அதை அப்படியே செய்து கொண்டபடி வாழ்ந்து விடுவானுங்க. இவனுங்களுக்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்னும் நினைப்பே இருக்காது. வேலையற்ற பணக்காரங்களை, அதாவது பொழுது போகலைன்னா பார்ட்டி கொடுத்துக்கிட்டு அலையும் பணக்காரங்களை நான் குறிப்பிடலை. தலைமுறையா தனி ராஜாவாகவே வாழும்படி பிறந்த காரணத்தால் மற்றவர்களுடைய கருத்தே தேவை கிடையாதுன்னு வாழறவங்களை பற்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட மேல்தட்டுக்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பயமற்று சில சமயங்களில் அசாதாரண முட்டாள்களா. இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் விரிவுரை பேட்டில். நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை மையமாக வச்சு ஒரு புத்தகம் எழுதலான்னு நினைக்கிறேன். படிக்க வேண்டிய தொகுப்பாக அது நிச்சயமாக அமையும். இந்த பாராட்டுதலை ஒரு சிறு சிரிப்புடன் ஏற்றுக்கொண்ட டிடெக்டிவ் ஆனால் மறுபதில் ஏதும் தரவில்லை. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்க பிரியப்படுறேன் என்றார் ஆண்டனி. நீங்கள் என்னை அந்த ஸ்டெயின்ஸ் விவகாரத்தோடு இணைச்சி வச்சு பார்த்தீங்களா? உங்கள் நடவடிக்கைகளை வச்சு? எஸ், நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன். ரொம்ப சரி. எனக்குள்ள அப்படி ஒரு முன்னெச்சரிக்கை எண்ணம் இருந்தது. ஆனால் மேற்கொண்டு போக உறுதியாக எதுவும் கிடைக்கல. உங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப நிறைவாக இருந்தது மிஸ்டர் கேட். நீங்கள் எதையும் மிகைப்படுத்தி காட்டிடலை. கேட்கவே சந்தோஷமாக இருக்கு என்றார் ஆண்டனி. நான் உங்களை என்னைக்கு பார்த்தேனோ அன்னையிலிருந்து எனக்காக நீங்கள் பொறி விரித்து வச்சிருக்கீங்கன்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம். அதுக்குள்ளே விழுந்துடாமல் இருக்க நான் எத்தனையோ பெரும் முயற்சிகள் செய்ய வேண்டியிருந்தது. அத்தனையும் உடலுக்கும் மனதுக்கும் பலத்த திருகுவலி. பேட்டில் அதிகார தோரணையில் சிரித்தார். இப்படிப்பட்ட வழியில தான் குற்றவாளியை நாங்கள் இறுதியாக மடக்கி பிடிப்போம். அவனை முன்னும் பின்னும் இடதும் வலமும் திரும்பியும் முட்டிக்கிட்டும் ஓடவிட்டு உடனேயே அல்லது சற்று காலந்தாழ்த்தியோ அவனோட வேகமெல்லாம் இற்றும் அற்றும் போயிடும். அப்போ எங்கள் கையில் அகப்படுவான் அவன். நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஆள் பேட்டில். இந்த வழியில் என்னை எப்போ நீங்கள் பிடிப்பீங்கன்னு காத்திருக்கேன். நிறைய ஓட விட்டுடணும் சார். தனது பொன்மொழியை மறுபடியும் சுட்டி காட்டினார் சூப்பரிண்டென்டன்ட். நிறையவே ஓடவிடணும். ஓகே ஓட விடுங்க. அதுக்கு நடுவில் என்ற ஆண்டனி, இந்த வழக்கில் நான் இன்னும் முறையான பயிற்சி பெறாத உங்களுடைய டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் தானே என கேட்டார்.
அது அப்படியே தான் மிஸ்டர் கேட், மாற்றம் கிடையாது. ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னும் முறையான துப்பறியும் மேதையோடே இருக்கும் முறையான பயிற்சி பெறாத வாட்சன் போல. டிடெக்டிவ் கதைகளை எல்லாமே வெறும் வெத்துவேட்டுகள் சார் என்றார் பேட்டில் எவ்வித பாவமும் அற்று. பின் சிறு சிந்தனைக்கு பிறகு, இருந்தாலும் அவை வாசகர்களை பரபரப்பாக்குது என்றார். கொலையெல்லாம் வருதில்ல, இதுவும் எங்களுக்கு ஒரு வகையில் உதவியாக தான் இருக்கு. எவ்வகையில்? ஆர்வமாக கேட்டார் ஆண்டனி. போலீஸுங்கன்னா முட்டாள் அப்படின்னு ஒரு சர்வதேச கருத்தை இக்கதைகள் பரப்பிடுது இல்லையா? ஆகவே கொலைகளை தீர்க்க வல்லவர்கள் துப்பறியும் அதிகாரிகள்னு ஒரு காணல் நிலச்சிடுது இல்லையா? ஆண்டனி அவரையே சில நிமிடங்கள் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்தார். தனது சதுரமான உணர்ச்சி எழுந்த முகத்தில் எவ்வித பாவங்களையும் காட்டாமல் அவ்வப்பொழுது சிறு சிறு கண் துடிப்புகளுடன் மட்டும் அமர்ந்திருந்தார் பேட்டில். தற்சமயம் அவர் எழுந்து கொண்டார். இப்ப படுக்க போய் ஒன்றும் ஆகப்போவது கிடையாது. லார்ட் கேட்டர்காம் எழுந்ததுமே அவர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்லிட போறேன். யாருக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம். இருந்தாலும் கூட அவங்க கிட்ட எல்லாரும் இங்கேயே தங்கினா நலம்னு அவர் நினைப்பதா லார்ட் ஒரு அழைப்பு விடுத்தார்னா நான் லார்டுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டவனா இருப்பேன். இப்படி ஒரு அழைப்பை நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் கேட். மிஸ்ஸஸ் ரேவலும் ஏத்துக்கணும். அந்த ரிவால்வரை நீங்க கண்டுபிடிச்சாச்சா? திடுதிப்பென்று கேட்டார் ஆண்டனி. எது? பிரின்ஸ் மைக்கேலை சுட்டதையா? நோ, நான் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. ஆனால் அது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியில். உங்ககிட்ட இருந்து குறிப்புகள் வாங்கிக்கிட்டு சில பசங்களை பறவை கூட்டுக்குள்ளே தேடும் வரை அனுப்பி வச்சிடுறேன். கேட், நினைவூட்டினதுக்கு தேங்க்ஸ். ரிவால்வர் மட்டும் என் கைக்கு கிடைச்சிட்டா நம்மால சில அடிகள் முன்னேற முடியும். கூடவே அந்த கொத்து கடிதங்கள். அக்கடிதங்களுடன் சிம்னீஸிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதமும் இருந்ததா சொன்னீங்க இல்லையா? அதுதான் கடைசியாக எழுதப்பட்ட கடிதம்னு வச்சுப்போம். அப்படின்னா வைரங்களை கண்டுபிடிக்க உதவும் சந்தேக குறிப்புகள் அதில் இருக்கு. கியூசப் பைய கொல்லப்பட்டிருப்பது குறித்து உங்களோட கோட்பாடு என்ன? கேட்டார் ஆண்டனி. அவன் ஒரு ரெகுலர் திருடனன் தான் நான் சொல்வேன். கிங் விக்டர் அப்படி இல்லைன்னா சிகப்பு கை, இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர்கிட்ட அவன் அகப்பட்டிருக்கணும். அவங்க இவனை நியமிச்சிருக்கணும். எதுக்கு? திருட்டுக்கு. 2 அமைப்புகளும் பணத்தில் முடையில்லாமல் மிதந்தாலும் மூளை என்பதே இல்லாதவனங்க. கியூசப்புக்கு தரப்பட்டிருந்த வேலை சுயசரிதையை திருடுவது. உங்ககிட்ட கடிதங்களும் இருந்திருப்பது அங்கே ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது, கியூசப் உட்பட. அக்கடிதங்கள் உங்ககிட்ட இருக்கணும் என்பது ஒரு விளங்காத புதிர். எஸ், எனக்கு தெரியும் என்றார் ஆண்டனி. அதை பற்றி நினைச்சாலே ஆச்சரியமாக தான் இருக்கு. சுயசரிதைக்கு பதிலாக கடிதங்கள் திறப்பட்டது. ஆரம்பத்தில் அது மாபெரும் ஏமாற்றமாக தான் இருக்கும். அப்புறம் பேப்பர் நறுக்கினை பார்க்க அவனுக்கே உரிய பிளாக்மெயில் பிஸ்னஸை அந்த பொம்பளைக்கிட்ட செலுத்தி கடிதங்களை பணமாக்கிடும் புத்திசாலித்தனமான திட்டம் அவனுக்குள்ளே உதிக்குது. அக்கடிதங்களின் உட்பொருளும் முக்கியத்துவமும் பாவம் அவனுக்கு தெரியாது. சிகப்பு கை கூட்டாளிக்கு இவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சிடுது. கொடுத்தது ஒன்று பண்ணுறது ஒன்று என்பது புரிஞ்சிடுது. போட்டு தள்ள முடிவு பண்ணின்றானுங்க. ஏமாற்றுபவர்களை கொள்வதில் அவனுங்களுக்கு எப்பவுமே தனி சுவை உண்டு. அதில் ஒரு கலைநயமான திருப்தி இருக்கு அவனுங்களுக்கு. அதை அவனுங்க ரொம்ப ரசிப்பாங்க. இதில் எனக்கு விளங்காதது ஏதுன்னா விர்ஜீனியான்னு பெயர் பொறிக்கப்பட்டிருந்த அந்த துப்பாக்கி. இதனால் இந்த கொலையில் சிகப்பு கை கூட்டாளிகளை பொருத்தி பார்க்கவே முடியாமல் போயிடுது.
வழக்கமாக இது சிகப்பு கை கூட்டாளியின் வேலை அப்படின்னு தான் அவனுங்க விரும்புவானுங்க. அப்படிதான் ஏமாற்ற நினைக்கும் மற்றவங்களுக்கு அது ஒரு பாடமாக அமையும் என்பது அவனுங்களுடைய நினைப்பு. ஆகவே இந்த கட்டத்தில் ஒருவேளை கிங் விக்டர் உள்ளே நுழையிறானோ அப்படின்னு எனக்கு படுது. ஆனால் இப்படி பண்ண அவனுக்கு இருக்கும் இலக்கு எனக்கு தெரியாது. மிஸ்ஸஸ் ரேவலை இக்கொலை வழக்கோடு பின்னி பிணைச்சி போட வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக தான் இது இருக்கு. இதுலேயும் மேலோட்டமாக பார்த்தா எனக்கு ஒரு காரணமும் பிடிபடலை. எனக்கு ஒரு தியரி இருந்தது என்றார் ஆண்டனி. ஆனால் அது இப்போ வேலை பண்ண மாட்டேங்குது. எஸ், ஒத்து வரலை. விர்ஜீனியா உடனடியாய் மைக்கேலை அடையாளம் கண்டு கொண்டதை சொன்னார் ஆண்டனி. பேட்டில் ஆமோதித்து தலையசைத்து கொண்டிருந்தார். ஆண்டனி, ஓல்டு பேரானுக்கு உங்கள் மேலே மிக சிறந்த கருத்து இருக்கு. உங்களை பற்றி சொன்னாலே உற்சாகமாக பேசுகிறாரு. அவருக்கு என் நன்றிகள். வர்ற புதன்கிழமைக்குள்ள அந்த வாழ்க்கை சரிதத்தை நான் எப்படியாவது கைப்பற்றிடுவேன்னு அடித்து சத்தியம் பண்ணி தந்தன்ல, அதனால் இருக்கும். அதை முடிக்கணும்னா நீங்கள் ஒரு வேலையை முன்கூட்டியே பண்ண வேண்டியிருக்கு. எஸ், நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்களா? கிங் விக்டர் அமைப்பு தான் அந்த சரிதத்தை வச்சிருப்பதா என் யூகம். பேட்டில் ஒப்புக்கொண்டார். அன்னைக்கு பாண்டு சாலையில் கியூசப்பிடமிருந்து பிடுங்கிக்கிட்டு ஓடி இருக்கானுங்க. மாபெரும் திட்டமிடல் நடந்திருக்கு. அதை முடிக்க அவனுங்க வசம்தான் அது இருக்கு. அதில் இருக்கும் சந்தேக குறிப்புகளை அவனுங்க சரியா மொழிப்படுத்தியாச்சு. ஸோ எங்கே போய் தேடணும்னு அவனுங்களுக்கு இப்போ துல்லியமாக தெரியும். இரு ஆண்களும் அறையை விட்டு வெளியேறும் தருவாயில் இருந்தார்கள். அப்பொழுது தனது தலையை வெடுக்கென்று திருப்பி, இங்கேயா என்று கேட்டார். கரெக்ட், இங்கேயே. ஆனால் அந்த விலை மதிப்பற்ற சமாச்சாரத்தை அவனுங்க இன்னும் அடையலை. என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு அதை அடைய அவனுங்க முயற்சி பண்ணதான் போகிறாங்க. ஓ, அப்படின்னா என்ற ஆண்டனி, உங்களுடைய அந்த சாதுரியம் மிக்க தலையின் அடியில் ஏதோ மறைமுக திட்டம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றார். இதற்கு பேட்டில் எந்த மறுபதிலையும் வீசவில்லை. கல் போல புத்தியற்ற ஒருவனின் பார்வையை வீசிக்கொண்டிருந்தார் அவர். பிறகு மிக மெதுவாக அவர் கண்ணசைத்தார். என் உதவி தேவைப்படுமா கேட்டார் ஆண்டனி. தேவைப்படுது. இன்னொருத்தரின் உதவியும் எனக்கு வேணும். யாரது? மிஸ்ஸஸ் ரேவல். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது மிஸ்டர் கேட். ஆனால் அவங்களுக்குள்ளே தந்திரமாக ஏமாற்றும் கலை நிரம்பியிருக்கு. நானும் கவனிச்சிருக்கேன். கைகடிகாரத்தை பார்த்து கொண்டு குளத்தில் போய் ஒரு குளியல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தலையை சாய்க்கலாம்னு நினைக்கிறேன் பெட்டில் என்றார் ஆண்டனி. இப்போதைக்கு சுற்றின்றி எதுவும் வேணாம் போல இருக்கு. ஓசை எழுப்பாது மாடியிலிருந்த அவருடைய படுக்கையறை பகுதிக்கு ஓடினார் ஆண்டனி. தனக்குள் சீட்டி அடித்து கொண்டு தனது உடைகளை களைத்தெறிந்த அவர் குளியலுக்கு உகந்த உடைகளையும் டவலையும் எடுத்து கொண்டார். பிறகு ட்ரெஸ்ஸிங் மேஜைக்கு முன்னால் அங்கிருந்த கண்ணாடியிலையும் பிரதிபலித்தபடி இருந்த பொருளை கண்டு அப்படியே மூச்சடைத்து பேச்சற்றவராய் நின்று போனார் அவர். சில கணங்கள் அவருடைய கண்களையே அவரால் நம்ப முடியாமல் ஆயிற்று. அதனை கையில் எடுத்துக்கொண்ட அவர் அருகில் வைத்து பரிசோதித்தார். ஆமாம், அவருடைய நினைப்பில் தவறு இல்லை. அது விர்ஜீனியா ரேவல் என கையொப்பம் இட்டிருந்த கடிதங்களின் கொத்து. அவை அப்படியே திரும்பியிருந்தன. ஒன்று கூட தவறவில்லை. அங்கிருந்த நாற்காலியில் அப்படியே விழுந்தார் ஆண்டனி.
கைகளில் கடிதங்களோடு. தலையே சுத்துதே என முணுமுணுத்து கொண்டார். இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு என்னால் ஒரு துளி கூட புரிஞ்சிக்கவே முடியல. எந்த வானத்திலிருந்து இப்படி குதிச்சு மறுபடியும் கடுதாசிங்க என் கைக்கே திரும்பணும்? யார் வந்து என் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இதுங்களை போட்டுட்டு போனது? ஏன்? எதற்கு? இந்த அனைத்து முக்கியமான கேள்விகளுக்கும் அவரால் திருப்தியளிக்கும் விடைகளை அறிய முடியவில்லை. அகதா